எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற குருமார்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான ராசி பலன்களையும் பஞ்சாங்க பதிவுகளையும் பார்ப்போம். மார்ச் மாதம் 12ஆம் தேதி 3ஆம் மாதம் 25வது வருடம், புதன்கிழமை, உத்தராயணம், ஸ்ரீ குரோதி வருடம், மாசி மாதம் 28ஆம் நாள், சுபமுகூர்த்த நல்ல நாள். நாளைய தினம் பௌர்ணமி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை நல்ல நேரம் 1:30 முதல் 2:30 வரை. கௌரி காலை நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய நாளுக்கான குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய யோகம், இன்றைய திதி திரியோதசி திதி காலை 10:50 வரை. பின்பு சதுர்த்தி திதி. இன்று யோகம் 1:33 வரை சுகர்மம், பின்பு திருதி நாம யோகம். இன்றைய கரணம் காலை 10:58 வரை தைத்துலாம், பின்பு கரசை. இன்றைய நட்சத்திரம் மக நட்சத்திரம். இன்றைய சந்திராசி நட்சத்திரம் உத்திராடம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன் சனி, மீனத்தில் புதன் ராகு சுக்கிரன். இன்றைய நாளுக்கான பதிவுகள்: மாசி மாதம் 28ஆம் நாள், சுபமுகூர்த்த நல்நாள். இந்த நாளில் அதிகபட்ச சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொள்ளலாம். மாசியில் செய்யப்பட வேண்டிய விசேஷங்கள்: திருமணம், மாங்கல்யம் மட்டும்தான் மாசியில கூடாது. திருமணத்துக்கு தேவையான அனைத்து விதமான வேலைகளையும் செய்யலாம். அதனால இந்த நாளை பயன்படுத்திக்கங்க. மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய நாள் தங்களுக்கு ஒரு மேன்மையும் நன்மையும் அளிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். கிரக நிலவரங்கள் தங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருந்த போதிலும் வார்த்தை, குழந்தைகள், உற்றார் உறவினர் வழியில் கவனமும் எச்சரிக்கையும் தேவை. ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாள் தங்களுக்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தி ஓய்வுக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. சற்று கவனமாக இருந்தால் தவிர்த்து விடலாம். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் ஒரு நிறைவு பெறுகின்ற ஒரு நல்ல நாள். மன நிறைவாக இருக்கின்ற ஒரு நல்ல நாள். யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு மிதுனத்தை பொறுத்தவரை இன்று. அதாவது மனதிற்குள் நாம செய்யற விஷயம் நம்ம வெற்றி அடையணும், பாராட்டணும் நினைக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை. அதன் வழியில் செயல்படுத்தினால் மட்டும்தான் மிதுனம் வெற்றி பெற முடியும். நடந்துரும்னா அது எப்படி நடக்கும்? எல்லாமே நடக்குமா? அப்படி நடக்காது. கொஞ்சம் உங்களோட சுய முயற்சி அவசியம் தேவைப்படுகிறது. மிதுனத்தில் படிக்கின்ற மாணவர்கள் நாளை பார்த்துக்கொள்ளலாம் என்பதை விட்டுவிட்டு இன்றைய பணியை இன்றே செய்தீர்களானால் வெற்றி வரும், வெற்றி கிடைக்கும்.
கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்தவரையில் மிகுந்த பாராட்டுதலையும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதனால இந்த நாள்ல வாய் வார்த்தைகளில் கவனம் செலுத்துங்கள், வெற்றி அடைய முடியும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் மிகுந்த ஒரு உற்சாகமுள்ள நாள். எனக்கு பிரச்சனை அந்த மாதிரி இருக்குது, அப்பா வெளியில போய் எங்கன்னா சுத்திட்டு வந்தா மனசு ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஒரு எப்படி சொல்றது, மன ஆறுதல் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு இந்த நாளில் உங்களுக்கு இருக்கின்றது. கண்ணியமிக்க கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு சுப செலவுகள் வருவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு. அதனால சுப செலவுகள் வந்தாலும் பரவாயில்லை, மன சந்தோஷத்தோட இருக்கணும் அப்படின்னா மன சந்தோஷத்தோட இருக்க முடியும். அதனால கன்னிராசிக்காரங்க இன்றைய நாளில் மிகுந்த அன்போடு இருந்தா ரொம்ப சந்தோஷமா வாழலாம். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்தவரையில் ஓய்வை விரும்பக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே ரிஷபத்துக்கு சொன்னோம், அதே தான் துலாத்துக்குமே. மைண்ட் செட் மாறாது. நம்ம ரெஸ்ட் எடுக்கணும், ஓய்வு எடுக்கணும், அசதியா இருக்கு, நம்ம தன் வாயாலே சொல்லிக்கொண்டு எடுக்கக்கூடிய அமைப்பு இந்த நாளில் இருக்கின்றது. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்தவரையில் 100% பக்திமான், மாற்றமே இல்லை. ஆனால் தன்னுடைய வாக்கு, தன்னுடைய வளம், தன்னுடைய தபோபலம் குடும்பத்திற்கு பயன்படுத்த முடியாது. அதனால் சற்று அந்த விஷயங்கள் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு உத்தமம். தலையிடுதான் ஆகணும்னா நீங்க அதை அனுபவிச்சு தான் ஆகணும். தனுசு ராசி என்பர்களே, தனுசுவை பொறுத்தவரைக்கும் ரொம்ப அதிகபட்சமான லாபங்கள் ஏற்படுவதற்கும் சந்தோஷங்கள் ஏற்படுவதற்குமான வாய்ப்பு இருக்கின்றது. அதனால இந்த வாய்ப்பை கண்டிப்பாக நல்ல முறையில் பயன்படுத்தி மகிழுங்கள். மகர ராசி என்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் மிகுந்த ஒரு ஆக்கமும் ஏக்கமும் உற்சாகமும் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கின்றது. இந்த நாளில் நீங்கள் செய்கின்ற அத்தனை உதவியும் அத்தனை வேலைகளும் மகராசி என்பவர்கள் இந்த நாள் செய்து கொடுக்கும், நன்மை அளிக்கக்கூடிய அமைப்பில் உள்ளது. கும்பராசி என்பர்களே, கும்பத்தை பொறுத்தவரையில் தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்திற்கு எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த 5 கட்டங்களில் சுபமான நிகழ்வுகள் தெரிவது நம்ம கண்ணுக்கு தெரிகிறது. அதனால இந்த அமைப்பில் இருக்கின்ற கும்பராசி என்பர்கள் தனம், பணம், பொருள் இது மேலும் கிடைக்கின்ற அமைப்பு உள்ளது. அனைவரும் பயன்படுத்தி மகிழ்ச்சி அடையுங்கள். மீனராசி என்பர்களே, மீனத்தை பொறுத்தவரையில் 3 கிரக சேர்க்கை இருந்த போதிலும் மகிழ்ச்சி, கழிப்பு, சந்தோஷம்ங்கிறது ஒரு துளியும் இல்லை. ஏன்னா கிடைக்காத நினைச்சு யோசிச்சுட்டே இருந்தா எப்படி மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்க முடியும்? அதாவது இறைவன் கொடுத்ததை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு மனமகிழ்ச்சியாக இருந்தாலே அனைத்து விஷயம் நடக்கும். சகோதரி நினைத்து கொண்டு கண்ணீர் விடுவது, நம் வீட்டிலிருந்து அவங்கள பத்தி யோசிக்கிறது அப்படின்னும் போது நீங்க எங்க நல்லா இருக்கிறது? அவர் நல்லா இருப்பாரு, இவங்க நல்லா இருக்க மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு இந்த ஜாதகம் அப்படி இல்லை. இந்த சுயசாரங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்கிறது. எல்லாமே சிறப்பா நடக்கும், மகிழ்ச்சியா நடக்கும், சந்தோஷ கழிப்பில் திகழக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.